மன்மத வருட பொதுப்பலன்கள் ரிஷபம். ஆவது அஞ்சிலே தெரியும், காய்ப்பது பிஞ்சிலே தெரியும் என்ற பழமொழிக்கேற்ப ஒருவரை பார்த்தவுடனேயே அவர்களின் நடத்தையை துல்லியமாக கணித்து விடுவீர்கள். ஒரு செயலை தொடங்கிவிட்டால் அதை முடிக்காமல் ஓய மாட்டீர்கள். கலையுணர்வு அதிகம் கொண்ட நீங்கள் எதிலும் புதுமையை விரும்புவீர்கள். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கும் போது இந்த ஆண்டு பிறப்பதால் மாதக்கணக்கில் கிடப்பில் இருந்த வேலைகளையெல்லாம் விரைந்து முடிவடையும். அழகும் ஆரோக்கியமும் கூடும். பழுதான மின்னணு மின்சார சாதனங்களை மாற்றுவீர்கள். அரைகுறையாக நின்ற வீடு கட்டும் பணியை தொடங்குவீர்கள். கண்டும் காணாமல் சென்று கொண்டிருந்த உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்து பேசுவார்கள். உங்கள் கருத்துக்களை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். விஐபியின் அறிமுகம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சந்திரன் நிற்கும் நேரத்தில் இந்த மன்மத ஆண்டு பிறப்பதால் தொலைநோக்கு சிந்தனை அதிகரிக்கும். சந்தர்ப்ப சூழ்நிலையிலிருந்து செயல்படும் சாமர்த்தியத்தை கற்றுக்கொள்வீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்த திட்டமிடுவீர்கள். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். இழுபறியாக இருந்த வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும். தந்தையாருக்கு இருந்து வந்த நோய் குணமாகும். அவருடனான மோதல்கள் விலகும். பிதிர்வழி சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். 4/7/2015 வரை உங்களின் அஷ்டம லாபாதிபதியான குரு 3ஆம் வீட்டில் நிற்பதால் எந்த வேலையும் முதல் கட்டத்தில் முடிக்க முடியாமல் அலைக்கழிக்கப்படுவீர்கள். தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும். சில நேரங்களில் எதிலும் ஒரு ஈடுபாடற்ற நிலை உண்டாகும். 5/7/2015 முதல் குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் நுழைவதால் முதல் முயற்சியிலேயே எடுத்த காரியங்களை முடித்து காட்டுவீர்கள். தயக்கம் தடுமாற்றம் நீங்கி தன்னம்பிக்கை பெருகும். என்றாலும் முறையான அரசாங்க அனுமதி பெறாமல் வீடு கட்ட தொடங்க வேண்டாம். தாயாருடன் விவாதங்கள் வந்து போகும். அவருக்கு மூட்டுவலி, தலைச்சுற்றல், செரிமான கோளாறுகள் வந்து நீங்கும். வாகனத்தில் செல்லும் போது தலைக்கவசம் அணிந்து செல்லுங்கள். சிறு சிறு விபத்துக்கள் நிகழக்கூடும். உங்களை பற்றிய வதந்திகளை சிலர் பரப்புவார்கள். பணப்பற்றாக்குறையால் வெளியில் கடன் வாங்க வேண்டி வரும். வேலை சுமையால் மன இறுக்கம் உண்டாகும். அடுத்தடுத்த பயணங்களாலும் அலைச்சலாலும் சோர்வு களைப்பு அதிகரிக்கும். உடல் உஷ்ணத்தால் அடிவயிறு வலிக்கும். இந்த ஆண்டு முழுக்க சனி பகவான் 7இல் அமர்ந்து கண்டகச்சனியாக நீடிப்பதால் சில நேரங்களில் எங்கே நிம்மதி என்று தேட வேண்டி வரும். தன்னை சுற்றியிருப்பவர்கள் தன்னை ஏமாற்றுவதாக நினைத்துக் கொள்வீர்கள். தன்னை சுற்றி ஏதோ சதி நடப்பதாக சிலரை சந்தேகப்படுவீர்கள். கலஸ்திரஸ்தானமான 7ஆம் வீட்டில் சனி அமர்வதால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் வரும் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதாக்க வேண்டாம். பிரிவுகள் வரக்கூடும். உன் சொந்தம் என் சொந்தம் என்று மோதிக்கொள்ளாமல் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது நல்லது. மற்றவர்கள் சொல்வதை கேட்டு மனைவியை சந்தேகப்பட்டு கொண்டிருக்காதீர்கள். முடிந்தவரை சகிப்புத்தன்மையுடன் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையுடன் நடந்து கொண்டால் நல்லது. மனைவிக்கு பைப்ராய்டு ஹார்மோன் பிரச்சனைகள் வரக்கூடும். அவருக்கு சின்ன சின்ன அறுவை சிகிச்சைகளும் செய்யும் நிலை வந்து போகும். வியாபாரத்தில் புதிதாக அறிமுகமாகுவரை பங்குதாரர்களாக சேர்த்துக் கொள்ள வேண்டாம். உங்கள் மீது வீண் பழிகள் வர வாய்ப்பிருக்கிறது. கவனமாக செயல்படுங்கள். வெகுளித்தனமாக பேசுவதாக நினைத்து முன்பின் அறியாதவர்களிடம் குடும்ப அந்தரங்க விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ஜனவரி 7ஆம் தேதி வரை ராகு உங்கள் ராசிக்கு 5இல் நிற்பதால் பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார்கள். அவர்கள் இன்னும் கொஞ்சம் கடினமாக உழைத்தால் நலமாக இருக்கும் என்றெல்லாம் ஆதங்கப்படுவீர்கள். உங்கள் எண்ணங்களை அவர்களிடம் திணிக்க வேண்டாம். மகளின் திருமணம் சற்று தாமதமாகி முடியும். மகனின் பொறுப்பற்ற போக்கை நினைத்து அவ்வப்போது வருந்துவீர்கள். பூர்வீக சொத்து பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கும். குடும்பத்தினருடன் குலதெய்வ கோயிலுக்கு சென்று நேர்த்தி கடனை செலுத்துவீர்கள். பழைய கடன் பிரச்சனையை நினைத்து தூக்கம் கெடும். கேது ராசிக்கு லாப வீட்டில் நிற்பதால் ஷேர் மூலமாக பணம் வரும். அயல்நாடு செல்ல விசா கிடைக்கும். கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்துவீர்கள். வெளிவட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள். மூத்த சகோதரர் உதவுவார். வேற்று மதத்தவர்களால் திடீர் திருப்பம் உண்டாகும். ஆனால் 8/1/2016 முதல் ராகு 4ஆம் வீட்டிலும் கேது 10ஆம் இடத்திலும் அமர்வதால் பொறுப்புகள் அதிகமாகும். தாயாருடன் மோதல்கள், அவருக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகும். ஆவணி மாசி பங்குனி மாதங்களில் சுப நிகழ்ச்சிகளும் விருந்தினர் உறவினர்கள் வருகையாலும் வீடு களை கட்டும். வேலை கிடைக்கும். தள்ளிப்போன திருமணம் கூடி வரும். புது வாகனம் வாங்குவீர்கள். வழக்குகள் சாதகமாக ஆடி மாதம் 15ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் வரையிலும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் வக்கிரமடைவதால் தொண்டை, கண், பல்வலி வந்து போகும். வியாபாரிகளே, போட்டிகளால் லாபம் குறையும். வேலையாட்களால் நிம்மதி குறையும்.
பழைய வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்ள பாருங்கள். திடீரென்று வந்து சேரும் வேலையாட்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். வட இந்திய வேலையாட்களை பணியில் வைக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. பண பட்வாடாக்களை நீங்களே நேரடியாக சென்று செய்யுங்கள். ஏற்றுமதி இறக்குமதி பிளாஸ்டிக் ஸ்கிராப் புரோக்கரேஜ் வகைகளால் பணம் வரும். பங்குதாரர்களுடன் சின்ன சின்ன மோதல்கள் வரும். அனுபவம் இல்லாத தொழில் முதலீடு செய்து சிக்கிக் கொள்ளாதீர்கள். அதிக வட்டிக்கு கடன் வாங்கி வியாபாரத்தை விரிவுபடுத்த வேண்டாம். ஆவணி பங்குனி மாதங்களில் அதிரடி லாபம் உண்டு. உத்தியோகஸ்தர்களே, வேலை சுமை இருந்து கொண்டே இருக்கும். மேலதிகாரி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரா பாதகமாக இருக்கிறாரா என்று உணர்ந்து கொள்ள முடியாமல் போகும். யார் எப்படி இருந்தாலும் நம்முடைய கடமையை சரிவர செய்து விடுவோம் என்ற மனப்பான்மையில் நீங்கள் கடினமாக உழைப்பீர்கள். நேர்மூத்த அதிகாரியை விட மேல்மட்ட அதிகாரி ஆதரவாக இருப்பார். சக ஊழியர்களால் எதிர்ப்புகள் வந்து போகும். உங்களை விட தகுதியில் அனுபவத்தில் குறைந்தவர்களுக்கு கீழ் நீங்கள் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். மாசி பங்குனி மாதங்களில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். கன்னிப்பெண்களே, முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். பெற்றோருக்கு எதிராக எதுவும் செய்து கொண்டிருக்க வேண்டாம். எந்த விஷயமாக இருந்தாலும் பெற்றோருடன் இல்லை என்றாலும் சகோதரர்களுடன் பகிர்ந்து கொள்வது நல்லது. கண்டகச்சனி நடப்பதால் சிலர் உங்களை நம்ப வைத்து மோசம் செய்வார்கள். உயர்கல்வியை போராடி முடுக்க வேண்டி வரும். மாணவ மாணவிகளை, அலட்சியமாக கடைசி நேரத்தில் படித்துக் கொள்ளலாம் என்று இருக்க வேண்டாம். கெட்ட பழக்க வழக்கங்கள் உள்ளவர்கள் நட்பை தவிர்த்து விடுங்கள். கணிதம் வேதியியல் பாடத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். அரசியல்வாதிகளை, சகாக்களில் ஒரு சார் உங்களுக்கு ஆதரவாகவும் ஒரு சார் உங்களுக்கு எதிராகவும் செயல்படுவர். கோஷ்டி பூசலால் அவ்வப்போது உங்கள் பெயர் கெடும். கலைத்துறையினரே, உங்களை விட வயதில் குறைந்த கலைஞர்களால் நல்லது நடக்கும். உங்களுடைய படைப்புகளுக்கு வேறு சிலர் உரிமை கொண்டாடுவார்கள். விவசாயிகளே, நவீன ரக உரங்களை பயன்படுத்த பாருங்கள். மாற்றுப்பயிரிட திட்டமிடுவீர்கள். பற்றாக்குறை ஏற்படும். ஏறிக்கொண்டே போகும் கடனை நினைத்து அவ்வப்போது கலங்குவீர்கள். இந்த தமிழ் புத்தாண்டு புதிய முயற்சிகளை போராடி முடிக்கச் செய்வதாகவும் அன்றாட வாழ்வில் சில படிப்பினைகளை நாசுக்காக நடந்து கொள்ள வேண்டிய அவசியத்தையும் அறிவுறுத்துவதாகவும் அமையும். பரிகாரம்: திண்டிவனத்தில் அருளும் திந்திரினீஸ்வரரை தரிசித்து வாருங்கள். முதியோர் இல்லங்களுக்கு சென்று இயன்ற வரை உதவுங்கள்.